கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மரணத்திற்கு பின் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே நேற்றைய தினம் கடைசியாக ஷஃபாத் மறுமையிலே பரிந்துரை என்று ஒன்று இருக்கிறது என்பதை பற்றி ஒரு சுருக்கமாக பார்த்தோம். பரிந்துரையை பொறுத்தவரைக்கும் நம்ம திருக்குர்ஆனை ஆய்வு செய்யும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்களை ஆய்வு செய்யும் பொழுது இந்த பரிந்துரைங்கிறது இல்லைங்கிற மாதிரி கருத்துடைய வசனங்களும் இருக்கின்றன, பரிந்துரை இருக்குதுங்கிற மாதிரி கருத்துடைய வசனங்களும் இருக்கின்றன. ரெண்டையும் இணைத்து நம்ம எளிதாக ஒரு சரியான முடிவுக்கு வந்து விடலாம். இதில் 6வது சூராவுல 70வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லைஸலஹா மின் துனில்லாஹி வலியுன் வலா ஷஃபீ, அவர்களுக்கு அல்லாஹ்வை விடுத்து பரிந்துரை செய்யக்கூடிய யாரும் கிடையாது. பரிந்துரை அல்லாஹ் தான் செய்வானாம், யாரும் பரிந்துரை செய்ய மாட்டாங்கன்னு சொல்றான். அதே மாதிரி 32:4, 6:51, 39:44 ஆகிய வசனங்கள்ல அல்லாஹுதான் பரிந்துரை செய்வானே தவிர, அதாவது பரிந்துரை செய்யறேன்னு அர்த்தம் நான் தான் முடிவு எடுப்பேங்கிறது அப்படி சொல்றான்ல, நான் தான் முடிவு செய்வேனே தவிர இந்த பரிந்துரை ரெக்கமெண்டுக்குலாம் நம்மள்ட்ட வேலை கிடையாது, யாருக்காகவும் யாரும் என்கிட்ட பேச முடியாதுங்கிற மாதிரி கருத்துப்பட இந்த வசனங்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சில வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சில பரிந்துரை செய்வாங்க, அது அவங்களுக்கு பயன் தராது என்ற கருத்துப்படவும் 2:48 சொல்றான், வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅத்துன், அவர்களிடமிருந்து பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிறான். ஆனா செய்வாங்க, ஆனா ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிறான். 2:123 வலா தன்ஃபவுஹா ஷஃபாஅத்துன், அவர்களுக்கு பரிந்துரை ஒரு பயனும் அளிக்காது, பரிந்துரை செய்வாங்க, அது உங்களுக்கு யூஸ் ஆகாதுன்னு எல்லாம் சொல்லி காட்டுகிறான். 2:254 மின் கப்ல யஅதி யௌமுன் லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்துன் வலா ஷஃபாஅத்துன், அந்த நட்போ பரிந்துரையே இல்லாத ஒரு நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் செலவழித்து விடுங்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான். இப்படி எல்லாம் பரிந்துரைங்கிற பேச்சுக்கு இடமே இல்லைங்கிற மாதிரியான வசனங்கள் அது இருக்கிறது. இதுக்கு விளக்கமாக அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, பரிந்துரை இல்லைங்கிறதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறது அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான். என்ற பர்மிஷன் வாங்கிட்டு பரிந்துரை செய்யலாம், பரிந்துரை கிடையாதுதான், ஆனால் பரிந்துரை செய்யறதா இருந்தாலும் செய்யணும். எல்லாம் நான் பரிந்துரை செய்யலாமா அதை கேட்கணும், இவருக்கு செய்யலாமா அவருக்கு செய்யலாமான்னு கேட்கணும். யாரு பரிந்துரை செய்யறாங்களோ அவங்களும் பர்மிஷன் வாங்கணும். யாருக்கு பரிந்துரை செய்யறோம் என்பதை என்ன செய்யணும், அல்லாட்ட கேட்டு சரி செஞ்சுட்டு போ அப்படின்னாலும் செய்ய முடியாது. அதுல முடிவு அவன் தான் இருக்கிறான். இப்ப பரிந்துரை செய்யறதுன்னு அவ்வளவு எந்திரிச்சு அவர் வேண்டியவர் இவர் எங்க மாமான்லாம் கேட்கலாது, அதெல்லாம் இந்த மாமா ஒருத்தர் இருக்கார் அவருக்காக உண்ட நான் பேசட்டுமான்னு கேட்கணும். அப்ப அவனா அதை செய்ய விரும்பினா என்ன செய்வான், சரி செஞ்சுட்டு போ அப்படிமா, விரும்பினா பேசாம உட்கார்ந்துருவான். அப்ப பரிந்துரை செய்வது என்பது பர்மிஷன் கேட்டுதான் நடக்கும் என்பதை அல்லாஹ் ஆயத்துல் குர்சி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். 2:255 மன்தல்லது யஸ்ஃபவு இந்தஹு இல்லா பிஇذنஹி, அவனிடத்துல அவங்ககிட்ட அனுமதி வாங்காம யார் பரிந்துரை செய்ய இயலும் அப்படின்னு கேட்கிறான். 10வது சூராவுல 3வது வசனத்துல மாமின் ஷஃபீஇன் இல்லா மின் பாதி இذنஹி, எந்த ஒரு பரிந்துரை செய்பவரும் அவன் அனுமதி பெற்றுதான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 19வது சூராவுல 87வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான், லா யம்லிகுன ஷஃபாஅத, அவர்கள் பரிந்துரை செய்ய உரிமை படைத்தவர்கள் இல்லை, இல்லா மனித்தகத இந்த ரஹ்மானி அகதா, ரஹ்மானிடத்தில் அல்லாஹ்விடத்தில் யார் ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கிறார்களோ பரிந்துரை செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லருக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறான், அனுமதி, அவர்களை தவிர யாருக்கும் கிடையாது என்று சொல்லி காட்டுகிறான். 20வது சூராவின் 109வது வசனத்தில் யௌமஇதின் லா தன்ஃபவு ஷஃபாஅத்து, அந்த நாளில் ஷஃபாஅத் என்பது பயன் தராது, இல்லாமல் அதில் ரஹ்மான், ரஹ்மான் யாருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவருக்கே தவிர இவருக்கு செய்ய அனுமதி கொடுத்தால் அவருக்கு தான் என்ன செய்யும் பயன் தரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி அனுமதி கேட்டுதான் பரிந்துரை செய்ய வேண்டும் என்ற கருத்தை அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்லி காட்டுகிறான். ஆக இந்த பரிந்துரை என்பது உண்டு, அவங்களா தன்னிச்சையா செஞ்சிட இயலாது. அந்த வகையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த மஹ்ஷர்ல பரிந்துரை செய்வாங்க. அவங்க மட்டும் செய்ய மாட்டாங்க, ஒவ்வொருத்தருக்கும் அந்த வாய்ப்பு அல்லாஹ் தருவான். சொர்க்கத்துக்கு போன ஒவ்வொரு நல்லடியார்களும் கடைசியா சொர்க்கத்துக்கு போறாரு, அவரு கூட அவருக்கு பிந்தி வர்ற ஆளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார். இப்படி இந்த பரிந்துரை செய்வது என்பது எல்லாருக்கும் கொடுக்கிறான். ஆனால் அந்த மஹ்ஷர்ல ஜட்ஜ்மெண்ட் வழங்கி நரகம் சொர்க்கம்னு தீர்ப்பளிப்பாங்க அல்ல, அப்ப பரிந்துரை செய்வதற்கு ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் என்ன செய்யறான், அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான். அது எப்படி வருதுன்னு கேட்டா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில எல்லாம் இடம்பெற்றிருக்கு. புகாரியில 4476, 3340 அதுல வருகிறது, மூமின்கள் எல்லாம் கியாமனாரிலே ஒன்று திரள்வார்கள். மூமின்கள் என்று சொல்வது நம்ம உம்மத்து மட்டும் இல்லை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில இருந்து உலகம் அழிகிற வரைக்கும் உள்ள அத்தனை பேர்களையும் இறை நம்பிக்கையாக இருந்தவங்க அவங்க எல்லாம் ஒன்று சேருவார்கள். அவங்க பேசிக் கொள்வார்கள், லவிஸ் தஸ்பரனா இல்லா ரப்பினா, நம்ம அல்லாட்ட போய் கொஞ்சம் ஏதாவது பரிந்துரை கேட்போமே, யாராவது ஒரு ஆளை தேடுங்க பாண்ட உடனே போய் ஏசுன ஆதம் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாட்ட வந்துருவாங்க.
அவர் தானே பெரிய ஆளு இருக்கிறதுல சீனியர் அவர் தானே. பாப்பாட்ட வந்து என்ன செய்வாங்க, இந்த மாதிரி நீங்க தான் எங்களுக்கு பரிந்துரை செய்யணும், ரொம்ப கஷ்டமா இருக்கு மகசரு, என்ன ஆகுமோ தெரியல, கொஞ்சம் பார்த்து பறிச்சு நடக்கிற மாதிரி அல்லாட்ட சொல்லுங்க அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, நீ வேறப்பா, நான் ஒரு பாவம் செஞ்சுட்டு நான் அதுக்கே அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறிட்டேன், நான் போயிட்டு எப்படி ரெக்கமெண்ட் பண்றதுன்னு சொல்லி அவர் என்ன செய்வார், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு முடியாது, நான் தப்பு செஞ்சாலும் முடியாதுன்றாரு. அதுக்கடுத்து என்ன செய்வாருன்னா அவரே சொல்லுவாரு, நூகிட்ட போங்க, அவர் ஒரு ரொம்ப காலம் பிரச்சாரம் பண்ண ஒரு ஆளா இருக்காரு, அவர்கிட்ட போனீங்கன்னா நிறைய சேவை செஞ்சிருக்காருல, அவர் சொல்லது எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்குருவான், நீ அவர் போய் பிடிங்க அப்படின்ற உடனே எல்லாரும் போய் இருக்கு நூகிட்ட போங்கன்னு சொல்லிடுவாரு. அவங்க நூகிட்ட வந்தோன்னு என்ன செய்வாங்க, நூகலைசனான்னு சொல்லுவாங்க, என்னப்பா நம்மகிட்ட வந்து கேட்கறீங்க, நான் ஏற்கனவே அல்லாட்ட ஒரு கோபத்துக்கு ஒரு கடுமையான கண்டனம் ஒன்று வாங்கியிருக்கிறேன், என் மோனையெல்லாம் அல்ல அழிக்கும் போது அவனுக்கு பரிந்து பேசிவிட்டேன், அறிவில்லாத விஷயத்தை என்கிட்ட பேசாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறான், இப்ப அது மாதிரி ஆயிட்டா நான் என்ன பண்றது, மகனுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவாரு, எல்லாம் என் மகனாச்சேன்னு சொல்லிட்டு அல்ல என்ன செய்வான், உனக்கு அறிவு இல்லாத பத்தி பேசக்கூடாது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை ஒன்று பண்ணிடுவான், அதுக்கு மன்னிப்புலாம் கேட்பாரு. அப்ப ஏற்கனவே ஒரு அந்த மாதிரி பேசி மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், இதுல பலதரப்பட்ட ஆளுக்கு இருக்கிறாங்க, இவங்களுக்கு போய் நான் பேசிட்டு இன்னொரு கண்டனமா நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு அவர் மறுத்துட்டு வரான். அதுக்கடுத்து அவரே சொல்லி கொடுப்பாரோ, இது ஹலீலுர் ரஹ்மான், நீங்க வந்து ஹலீலுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய நேசர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்னொரு பேரு ஹலீலுர் ரஹ்மான், அவங்கள்ட்ட போங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஏப்பா ஏற்கனவே 3 தடவை நான் ஒரு பொய் சொல்லி இருக்கிறேன், 3 பொய் சொல்லிவிட்டேன், இப்ப நான் எனக்கு அதுக்குரிய கெப்பாசிட்டி இல்ல, அதனால நமக்கு சரி வராது, நீங்க மூசாட்ட போங்க அப்படின்னு சொன்னோன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் என்ன செய்வாரு, நான் ஒரு குத்துல ஒருத்தனை சாட்சி விட்டேன், கோபத்துல ஒரு சண்டை வரும்பொழுது நபியாவதுக்கு முந்தியது, நபியாவதுக்கு முந்தைய 2 பேரு இவருடைய இனத்துக்காரங்களும் இன்னொரு இனத்துக்காரங்களும் சண்டை போட்டு இருப்பாங்க. இவர் என்ன வந்து காக்காம நினைச்சுவாரு, எதிரி போய் ஒரு குத்துவாரு, மூசா பக்கலா அழகி அவன் கதை முடிஞ்சு போயிடும், அதோட ஓடி போயிட ஊரை விட்டு. அதுக்கப்புறம் அல்லாஹ் நபி அவரை தேர்ந்தெடுப்பான், கொல்லணும்னு கொல்லல, கொஞ்சம் பலமா அடிச்சுட்டாரு அப்படின்னு போயிட்டான் அவன். இருந்தாலும் அவருக்கு அது உறுத்துது, வந்து செய்யறாரு 200 ஆளை போட்டு தள்ளிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் ஆக முடியாது, ஈசா நபிட்ட போங்க. அவர் என்ன செய்வாரு, அவர் ஆனா ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. ஈசா நபி என்ன செய்யறாருன்னா, இல்லப்பா நமக்கு சரி வராது, நீங்க முகமது போங்க அப்படின்னு சொல்லி ஈசா நபி அதிகமா வந்து அவங்க ரொம்ப காலம் வாழலை இல்லையா, அல்ல ஒத்துக்கிட்டாங்கல்ல, அதனால அவங்க வந்து இந்த தப்பு செஞ்சுட்டுங்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, இல்லப்பா நீங்க முகமதுட்டே போயிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பி வச்சிருவாங்க. போனோடனே எல்லாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, என்ன காரணம் சொல்லுவாங்கன்னு கேட்டா, முன்பாவம் பின்பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டேன்னு சொல்றான் அவருக்கு மட்டும், மற்ற யாருக்கும் மன்னிப்பு கேரண்டி தரல. என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணு செய்யலன்னு அர்த்தம் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 3 போய் சொன்ன மாதிரி அவங்க ரசூலுல்லாஹ் காலத்துல நினைஞ்சிருப்பாங்க, சில பேர் கோவப்பட்டிருப்பாங்க, திட்டிருப்பாங்க, அதெல்லாம் நடந்துதான் இருக்கு. ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சா, உலகத்துல வாழும் போதே நீ முன்னாடி செஞ்சதை மன்னிச்சுட்டு பின்னாடி செஞ்சதை மன்னிச்சுட்டேங்கிறான். அப்ப செஞ்ச தப்புகள் இருந்தாலும் மன்னிக்கப்பட்டா இல்லையே தானே, மன்னிக்கப்பட்டாங்க கேரண்டி கொடுத்துட்ட காரணத்தினால அவருக்கு அந்த தகுதி இருக்கு, நீ அங்க போங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தோன்னு நினைச்சுவாங்கன்னா அவங்க அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்பாங்க. அனுமதி கேட்டு சஜிதாவுல விழுந்து, அதாவது நீண்ட நடிகை நேரம் சஜிதாவுல கிடப்பார்கள். சஜிதாவில் இருந்து அல்லாஹ் எனக்கு வந்து என்னுடைய கோரிக்கை ஏத்துக்க, நான் ரெக்கமெண்ட் பண்ணணும், அதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுத்த உடனே அதுக்கப்புறம் இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, என்னென்ன இறைவனை புகழ வேண்டும் என்று வார்த்தையை கூட அல்லாஹ் எனக்கு கற்றுத் தருவான். அதாவது அல்லாஹ் வந்து அவனே என்ன செய்வான், சஜிதாவுல விழுந்தவனே இப்படி எல்லாம் சொல்லி என்னை முதல் புகழ், சும்மாலாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்வான், அவன் கற்றுத் தருவான். அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி நான் புகழ்வேன். புகழ்ந்தவுடன் அல்லாஹ் சொல்வான், இருப ரசக, தலையை உயர்த்து, சல் சோத்தகு, கேளு, இப்ப குறிப்பா உனக்கு தர்றேன், என்னை புகழ வேண்டிய அளவுக்கு புகழ்ந்துட்ட, சஜிதாவுல கடந்துட்ட, இப்ப கேளுன்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த பரிந்துரை செய்வாங்க. அப்ப அல்லாஹ் ஒரு லிமிட் பண்ணுவான், நீ பரிந்துரை இருக்கிற அம்புட்டு பேரெல்லாம் கேட்கக்கூடாது, ஒரு எல்ல இந்த 3234 பேருக்கு நீ கேளு ஒரு நம்பர் போடுவான். அல்ல எவ்வளவுன்னு சொல்லல, அல்ல என்ன செய்வான், இந்த கணக்குல இன்னென்ன கேட்டகரியில உள்ளவங்களுக்கு, இன்னென்ன தகுதியில உள்ளவங்களுக்கு நீ பண்ணணும், நீ பாட்டு கண்டவனுக்கு பண்ணி விட்டுறக்கூடாது, அந்த சீர்க்கு வைக்காம இருக்கணும், இந்த பாவங்கள் செய்யாம இருக்கணும்னு ஒவ்வொரு தடவை என்ன செய்வான், அல்ல ஒரு எல்லையை லிமிட் போட்டு பரிந்துரை செய்ய சொல்லுவான். யாருக்கு வேணாலும் பண்ணு சொல்ல மாட்டான். அந்த லிமிட் ரசூலுல்லாஹ் சொல்லல, அவன் அல்லாஹ் ஏதோ சில வரம்புகளை போட்டு இந்த வரம்புக்கு உட்பட்டு நீ பரிந்துரை செஞ்சுக்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிந்துரை செய்வாங்க. அப்ப அல்லாஹ் தான் சொல்றான் பாருங்க, யார மன்னிக்கன்னு நினைக்கிறானோ அவனா முடிவு பண்ணி வச்சுக்கிட்டு, இந்த வட்டி வாங்காதவன் இருந்து அவனுக்கு மட்டும் கேளுன்னு அல்லாஹ் சொல்லுவான். உதாரணத்துக்காக வேண்டி வட்டி வாங்காதவனுங்க பார்த்து ரசூலுல்லாஹ் பரிந்துரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து விசாரம் பண்ணாதவனா இருந்தா பார்த்து அவனுக்கு வேண்டாம் பண்ணிக்க, இப்படி ஒவ்வொரு லிமிட்டா அவனா தான் அதை டிசைட் பண்றான், அல்லாஹ் தான் பண்றானே தவிர ஃபார்மாலிட்டி பரிந்துரைன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா என்னது
சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நடக்குது. அவன் முடிவு பண்ணி வச்சுக்கிட்டு நீ இப்ப கேளுங்கிறான். முடிவு அவன் தான் பண்றாங்கிறது நல்லா விளங்குறது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு 3 தடவை எனக்கு எல்லாம் என்ன செய்வான், 3 சான்ஸ் தருவான். 3 தடவை கண்டிஷன் போட்டு இந்த கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு தான் பண்ணணும் இப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவான். அதுக்கப்புறம் அதன்படி உள்ளவர்களை சொர்க்கத்தில் எல்லாம் அனுப்புவான். சரி போ உன் சொல்ல கேட்டுட்டு அது பாஷா இருக்கணும், ஏகத்துவம் இருக்கணும், பெரும்பாலும் அது மாதிரிலாம் இருக்குல்ல, அது மாதிரி உள்ளவர்களுக்கு செய்வான்ங்கிற கருத்தை புகாரியில 4476 3340 ஹதீசுகள்ல இடம்பெற்றிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இதே கருத்துல